Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்பேண்ட் டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹெட்பேண்டில் வந்து நம்ம கிளாஸுக்கு வந்து 2 ஹெட்பேண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ 2 ஹெட்பேண்டுமே நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாக்கில் தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். நம்ம குந்தன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம், செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட விருப்பம்தான். ஸோ நான் இங்கே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து என்ன மாடல் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களாகவே வேறு மாடல்ஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ரேப் பண்ணியும் பண்ணலாம், ரேப் பண்ணாமலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரேப் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக ஷாப்பில் வந்து சாட்டின் யூஸ் பண்ண இந்த மாதிரி பிளெயினாகவும் நமக்கு வந்து ஹெட்பேண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதே குவாலிட்டியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். அது சாட்டின், இது வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த ஹெட்பேண்டை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹெட்பேண்ட் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் சில்வர் கலரில் இருந்தாலும் ஈஸியாக கருத்துரும். ஸோ நம்ம வந்து ரேப் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. நமக்கு வந்து என்ன கலர் நம்ம ரேப் பண்ணியிருக்கோமோ அதே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரேப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். மேட்சிங்காகவும் நம்ம வந்து ரேப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அதில் வந்து இந்த மாதிரி குந்தன்ஸ், ஸோ என்ன குந்தன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் காட்டியிருக்க மாதிரி ஐ ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ட்ரையாங்கிள் இப்போ இதில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரிசையாக ட்ரையாங்கிளை அடுத்தடுத்து யூஸ் பண்ணி அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட விருப்பம்தான். என்ன ஸ்டோன்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ரேப் பண்ண பிறகும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம், ரேப் பண்ணாமலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் ரேப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் B7000 யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் ரேப் பண்ணாமல் பண்ணுறதுக்கும் இப்போது இதெல்லாம் த்ரெட் ரேப் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்த்தீங்களா, இது வந்து கருத்துச்சு. ஸோ இந்த மாதிரி கருக்கும். ஸோ அது நமக்கு விசிபிள் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ரேப் பண்ணிக்கலாம் கோல்டன் கலர். இது வந்து கோல்டன் கலர் ரேப் பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் ரேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. தென் எட்ஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு கரெக்ட் ஃபினிஷிங் வந்து முடியாது. ஓகேவா? ஏன்னா வந்து எட்ஜ் போர்ஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஸோ சின்னதாக ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து எட்ஜ் டேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எட்ஜ் டேப் வாங்கி நம்ம வந்து ரோல் பண்ணிட்டோம்னா ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். ஓகேவா? தென் இதில் பார்த்திங்கன்னா இதுவும் ரேப் பண்ணி ரெடி பண்ணது தான். பட் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா செயின் ஸ்டோன் 2 லேயர்ஸ் வரிசையாக நம்ம வந்து செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இப்படியும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு 2 சைட்லேயும் 2 mm பீட்ஸ் வச்சு நம்ம வந்து பீட் பேங்கிள்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி செகண்ட் ரேப்பிங் கொடுத்து கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். தென் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை. ஓகேவா? ஸோ பட்டர்ஃப்ளை வந்து நம்ம OHP ஷீட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி பேஸில் வந்து ஃபெல்ட் ஷீட் கொடுத்து இதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹெட்பேண்ட் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ரேப் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணுறது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஸோ ரேப் பண்ணுறது மட்டும் நான் வந்து காட்டி தருவேன். டிசைன் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். 2 ஹெட்பேண்டுமே டிசைன் பண்ணணும். ஒன்று வந்து ரேப் பண்ணி பண்ணுங்கள், இன்னொன்று ரேப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஓகேவா?
ஸோ க்ளூ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேல் பக்கத்தில் நம்ம எப்போவுமே க்ளூ அப்ளை பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணேன். அப்ளை பண்ணி அந்த எட்ஜை வந்து கவர் பண்ணுற மாதிரி, ஓகேவா? எட்ஜை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நம்ம இதிலலாம் பார்த்தோம்ல, சாரி பின்ல அந்த மாதிரி. இனி இதை நம்ம வந்து சுற்றி ரேப் பண்ணணும். இது கொஞ்சம் லூஸ் ஆகி வர்றது மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப பாலிஷான ஒரு ஸ்பேஸ், ரொம்ப தின்ஸ் பிளேஸ் வேறு, ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பிடிச்சி பண்ணணும், ஓகேவா? இதுக்கு நான் எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ளாட் ஆக்கி ரேப் பண்ணணும். அப்போ தான் நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண முடியும். அந்த எட்ஜ் போர்ஷனில் மட்டும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணால் போதும். அதுக்கு பிறகு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். இப்படி ரேப் பண்ணிட்டா போதும். கேப் இல்லாமல், ஓவர்லேப்பிங் இல்லாமல் நீட்டாக ரேப் பண்ணணும். ஃப்ளாட் ஆக்கி பண்ணிங்கன்னா அந்த 30 ஸ்ட்ராண்ட்ஸ் உங்களுக்கு எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சேர்த்து சேர்த்து பண்ணிங்கன்னா எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக இருக்காது, எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லூஸ் விட்டுறக்கூடாது. லூஸ் விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது.
ஸோ இப்போ நம்ம வந்து எட்ஜ் வரைக்கும் வந்துட்டோம். நல்லா ஃப்ளாட் ஆக்கி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 30 ஸ்ட்ராண்ட்ஸ் பத்தும். அப்படி நீங்கள் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 35 ஸ்ட்ராண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம். 35 ஸ்ட்ராண்ட்ஸ் மேக்ஸிமம் எடுக்கிறீங்க அப்படின்னா 35 ஸ்ட்ராண்ட்ஸ் எனஃப். ஓகே. ஸோ இப்போ நம்ம எட்ஜ் வரைக்கும் வந்துட்டோம். இனி இதில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். த்ரெட்டில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. நீ க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். இன்சைடில் வர மாதிரி ஃபோல்டிங் இன்சைடில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? எட்ஜ் போர்ஷனில் லைட்டாக ஒரு சின்ன பார்க்குறது கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால. ஓகேவா? இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ப்ளைனாக நம்ம இப்படி யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு நூல் பிரிஞ்சிருக்கு. இது ரேப் பண்ணும்போதே அப்படி தான் இருந்து. லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி விட்டால் சரியாயிடும். ஓகே. இனி இதுக்கு மேலே நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு மேலே இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட்டாக ப்ரூச் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மாடல் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே டைரெக்டாக குந்தன்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபுல்லாகவும் வைக்கணும்னு இல்லை. ஓகேவா? இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து நீங்கள் ரேப் பண்ணி டிசைன் பண்ணுங்கள். இன்னொன்று ரேப் பண்ணாமல் டிசைன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி பேட்சஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? பேட்சஸ் ஸ்டிக் பண்ணும்போது மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி மேல் பக்கத்துலேயும் ஸ்டிக் பண்ணணும். தென் பேஸில் இந்த மாதிரி ஃபெல்ட் ஷீட் ஆர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய OHP ஷீட்டை கூட ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் க்ளூ வச்சு அதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். அது இதுக்கும் அடியில். ஓகேவா? ஏன்னா வந்து இது வந்து நம்ம டைரெக்டாக மேலே மட்டும் ஸ்டிக் பண்ணியிருந்தோம்னா ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதனால் இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மேல் அடிப்பக்கத்துலேயும் ஒரு ஸ்டிக் கொடுத்துட்டோம்னா
இது வந்து ரிமூவ் ஆகி வராது. ஓகேவா? இது வந்து OHPயில் ரெடி பண்ணது. நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? பேட்சஸ் மாதிரி ரெடி பண்ணி, ஸோ இதை கூட நம்ம ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிமைனிங் போர்ஷன் எல்லாம் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ரோஸ் பேட்டர்ன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் B7000 யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை செயின் ஸ்டோன் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ப்ரூச் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஒவ்வொரு பேட்ச்க்கும் நான் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ தான் எல்லாேருக்கும் இது ஒரு மாடல் மாதிரி இருக்குங்கிறதுக்காக. ஓகேவா? இப்படியும் பண்ணலாம், நான் உங்களுக்கு தெரியணும்ல. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் ஃப்ளவர் சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதோட ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே ஏதாச்சும் பீட்ஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா குட்டியாக இந்த ஹோல் இருக்க இடத்துலலாம் ஒரு பீட்ஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும்.
ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ஹெட் பேண்ட் ரெடி பண்ணுங்கள். 2 டைப் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க் யூ.